Example 9.12 calculate the Fisher's price index number and show that satisfy the both time reversible test and factor test for the data given below. இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, கமோடிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸு குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமோடிட்டிஸில் ரைஸு, வீட்டு, ரெண்ட்டு, ஃபியூயல், மிஸ்லீனியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸில் வந்து இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற காலத்தை வந்து P0 அப்படின்னா என்னது பேஸ் இயர் ஞாபகம் வச்சுக்கணும். P1 அப்படின்னு சொல்கிறது கரண்ட் இயராக ஞாபகம் வச்சுக்கிறோம். குவான்டிட்டிலையும் அதேமாரி ஃபஸ்ட்டு ஒரு இயர் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒரு இயர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வந்து நம்ம Q0 அப்படின்னு சொல்லிக்கிற பேஸ் இயராகவும், Q1 அப்படின்னு சொல்கிறது கரண்ட் இயராகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த கொடுத்துருக்கிற அதே டேட்டாவை இங்கே நம்ம கீழே எடுத்து நம்ம இதுமாரி எடுத்து எழுதிக்கிறோம். எப்படி கொடுத்துருக்கிற அதே கமோடிட்டிஸ் போட்டுக்கிறோம், ப்ரைஸ் போட்டுக்கிறோம். 2003ன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம என்னவா ஞாபகம் வச்சுக்கணும், பேஸ் இயராக ஞாபகம் வச்சுக்கணும். 2009 கொடுத்துருக்காங்க, அது கரண்ட் இயராக ஞாபகம் வச்சுக்கணும். குவான்டிட்டின்னு கொடுத்துருக்காங்க, அந்த 2003 Q0 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த Q0ன்னு சொல்கிறது வந்து நம்ம பேஸ் இயராகவும், புரியுதுங்களா. அந்த 2009 அப்படின்னு கொடுத்துருக்குற Q1 புரியுது இல்லைங்களா. இது பேஸ் இயராகவும், இந்த 2003 வந்து பேஸ் இயராகவும், 2009 வந்து நம்மளுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், என்ன இயர், குவான்டிட்டி. புரியுதுங்களா. இது கரண்ட் இயர், இது பேஸ் இயர் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம என்ன மெத்தடில் எழுதணும் அப்படின்னா P0 இன்ட்டு P1 இன்ட்டு Q0 Q1 அப்படின்ற நம்ம ஒரு பேர் பண்ணிக்கிறோம். இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, அந்த P0 P1, அந்த P0 P1 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அதேமாரி இந்த Q0 Q1 இப்படி எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா P0 இன்ட்டு Q0, இப்போ P0 இன்ட்டு Q0, P0 இன்ட்டு Q1, இப்போ P0 இன்ட்டு Q1. அடுத்தது P1 இன்ட்டு Q0, P1 இன்ட்டு Q0, அப்போ P1 இன்ட்டு Q1, P1 இன்ட்டு Q1. அப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டோம்னா இதுமாரி 4 இது நம்மளுக்கு க்ரியேட் ஆகும் இல்லைங்களா. இதை வச்சு இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிறது P0 Q0, அப்போ P0 Q0 இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ 10 இன்ட்டு 4 40, 15 இன்ட்டு 7 105, 25 இன்ட்டு 5 125, 11 இன்ட்டு 8 88, அப்புறம் 14 இன்ட்டு 6 84. அப்போ இதையெல்லாம் டோட்டல் பண்ண உடனே சமேஷன் ஆஃப் P0 Q0 வந்து நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ வருது, 442 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுதுங்களா. இதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது இங்கே என்ன வருது, P0 Q1 வந்திருக்கு. இந்த P0 Q1 நம்ம என்ன பண்ணிக்கிறோம், P0 இங்கே Q1 இங்கே இருக்குது இல்லைங்களா. அப்போ 10 இன்ட்டு 6 60, 15 இன்ட்டு 8 120, 25 இன்ட்டு 9 225, 11 இன்ட்டு 10 110, 14 இன்ட்டு 7 98 அப்படின்னு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே எழுதியாச்சு. இதையெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 613 கிடைக்கும். அதுதான் சம்மேஷன் ஆஃப் P0 Q1. அடுத்தது P1 Q0, அப்போ P1 இங்கே இருக்குது, Q0 இங்கே இருக்குது. அப்போ 13 இன்ட்டு 4 52, 18 இன்ட்டு 7 126, அப்புறம் 129 இன்ட்டு 5 145, 14 இன்ட்டு 8 140 இல்லைங்களா. அடுத்தது 17 இன்ட்டு 6 102, P1 Q0. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே போட்டாச்சு. இதோட டோட்டல் பண்ணோம்னா 565 வரும். அதுதான் சம்மேஷன் ஆஃப் P0 Q0ஓட டோட்டல். ஓகேங்களா. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், P1 Q1, இப்போ P1 இங்கே இருக்குது, Q1 வந்திருக்கு. அப்போ 13 இன்ட்டு 6 78, 18 இன்ட்டு 8 144, இங்கே 29 இன்ட்டு 9 261, அப்போது 14 இன்ட்டு 10 140, 17 இன்ட்டு 7 119 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணி அதை எடுத்து எதுனா 742 அப்படின்னு வரும். அது சம்மேஷன் ஆஃப் P1 Q1. ஸோ இப்போ எல்லாவோட டோட்டலும் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. P0 Q0 சம்மேஷன் ஆஃப் P0 Q0ஓட டோட்டல் இங்கே கிடைச்சாச்சு. சம்மேஷன் ஆஃப் P0 Q1ஓட டோட்டலும் கிடைச்சாச்சு. சம்மேஷன் ஆஃப் P1 Q0 டோட்டலும் கிடைச்சாச்சு. சம்மேஷன் ஆஃப் P1 Q1 டோட்டலும் இங்கே நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இப்போ இது எல்லாமே எதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டு வருதுன்னா ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்ம என்ன கவனிக்கணும், ஃபார்முலா ஃபஸ்ட் என்னது, ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கும் போது P போட்டுக்கிறோம், நாட் 1 F அப்படின்னு போடுறோம். அப்போ எஃப்னு என்னது ஃபிஷர்ஸ் பிக்ஸிங் அப்படி தெரியும் இல்லைங்களா. நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் போட்டுட்டு ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டு சம்மேஷன் ஆஃப் P1 Q0 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் P1 Q1 divided by summation of P0 Q0 into summation of
P naught Q1 அப்படி into 100 அப்படி நம்ம போட்டுக்கிறோம். இதில் இந்த ரூட்டு போட மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அப்படியே நம்ம எடுத்து எழுதியாச்சு, into 100 போட்டாச்சு. அப்போ ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம இதுக்கு தகுந்த மாரி சப்ஸ்டியூஷன் பண்ணுறதா நம்ம இங்கே நல்லா கவனிக்கணும். அப்போ கொடுத்துருக்கிறது என்ன? P1 Q0. அப்போது P1 Q0 எவ்வளவு? 565. இதுக்கு பதில் நம்ம இங்கே என்ன எடுத்து எழுதிக்கிறோம்? 565 எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது P1 Q1. அப்போ P1 Q1 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? P1 Q1 742. இப்போ அந்த 742 நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது P0 Q0. அப்போ P0 Q0 442 அதை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். இதை தான் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது P0 Q1. P0 Q1 வந்து என்ன வருது நம்மளுக்கு? 613 இல்லைங்களா? இந்த டோட்டலை தான் தூக்கி இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். அப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரூட்டை முதல்ல உள்ளே போட்டுக்கிறோம், into 100 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு அதோட வேல்யூ கிடைச்சோன்னா அதோட into 100 போட்டோம்னா 124.3898 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதையெல்லாம் நம்ம கேல்குலேட்டரில் தான் போடுறோம். அதனால் கரெக்டாக நம்ம டெசிமல்ஸ் அப்ளை பண்ணி அந்த கேல்குலேட்டரில் இன்புட் பண்ணுறது கரெக்டாக பார்த்து பண்ணணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை டிவைட் பண்ணணும், அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் into 100 பண்ணோம்னா 124.3898ன்றது பக்காவாக நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, அடுத்து ஃபிஷர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பரை பார்த்துட்டோம். இப்போ டைம் ரிவர்சல் டெஸ்ட் அது என்னது? P01 into P10 ஈக்குவல் டு 1 நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ P01 into P10 ஈக்குவல் டு ரூட் ஆஃப், புரியுதுங்களா? ரூட் ஆஃப் என்ன வருது? சம்மேஷன் ஆஃப் P1 Q0 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் P1 Q1. அதுக்கப்புறம் என்ன வருது? சம்மேஷன் ஆஃப் P0 Q1 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் P0 Q0. அதேமாதிரி சம்மேஷன் ஆஃப் P0 Q0 ப்ளஸ் சம்மேஷன் இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் P0 Q1 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் P1 Q1 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் P1 Q0 அப்படின்ட்டு இது எல்லாம் போட்டுட்டு தயவு செய்து மறக்காமல் இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட்டு ஒன்று போடணும். இந்த ரூட்டு போடலைன்னா நம்மளுக்கு இப்போ வராது, மார்க் வராது. புரியுதுங்களா? அதனால் இந்த ரூட்டையும் இங்கே போட்டுடுறோம். அப்போ P01 இன்ட்டு P10 ஈக்குவல் டு, இப்போ P1 Q1க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 565 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிடும். P1 Q1 742, P0 Q0 சமேஷன் ஆஃப் Q0 P1 வந்து 613, சமேஷன் ஆஃப் P0 Q0 வந்து எவ்வளவு? 442 அப்படின்றத எழுதிடும். அடுத்தது சமேஷன் ஆஃப் P0 Q0 இல்லைங்களா? சமேஷன் ஆஃப் P0 Q0 அது 442. இப்போ சமேஷன் ஆஃப் P0 Q1 613 இன்ட்டு சமேஷன் ஆஃப் P1 Q1 742 இன்ட்டு சமேஷன் ஆஃப் P1 Q0 565 அப்படின்னு நம்ம போட்ட உடனே நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? பொறுமையாக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொன்றுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன வழினா, கீழேயும் நம்மளுக்கு 565 இருக்குது, இங்கே மேலேயும் 565. அப்போ இதுக்கு இது கேன்சல் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? அடுத்தது நம்மள இருக்குது 742 இங்கே இருக்குது, மேலேயும் 742. அப்போ இதுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 630 நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல். அடுத்து லாஸ்ட்டாக என்ன செய்கிறோம்? 442 டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/1 வரும். அதுதான் 1/1 இஸ் நத்திங் பட் 1. அப்போ ரூட் ஆஃப் 1 என்ன வரும்? நம்மளுக்கு 1 தான் வரும். புரியுது இல்லைங்களா? அதுதான் P0 இன்ட்டு P10 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு வந்தால் தான் அது என்னது? டைம் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு கரெக்டாக வரணும். முதல்ல நம்ம ஃபார்மில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த 1ன்றது வரணும். அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? கரெக்டாக 1ன்னு வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட். ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டோட ஃபார்முலா என்னது? P01 இன்ட்டு Q01 ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் P1 Q1 பை சமேஷன் ஆஃப் P0 Q0. அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் பார்க்கும்போது P01 Q01 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் P1 Q0 into P1 Q1 into summation of Q1 P0 P0 into summation of Q1 P1 divided by summation of P0 Q0 summation of P0 Q1 summation of Q0 P0
இன்ட்டு சமேஷன் ஆஃப் Q நாட் P1 அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ரூட்டாக போட்டுக்கணும். புரியுது இல்லைங்களா? அப்போ ரூட் அப்படி போட்டுட்டோம்னா இதுக்கெல்லாம் என்னென்ன வேல்யூ வந்திருக்குன்னு நம்ம அந்த டோட்டல் பண்ணதில் பார்க்கும்போது சமேஷன் ஆஃப் P1 Q நாட்டுக்கு வந்து 565 வந்திருக்கு, அதை போட்டுட்டோம். சமேஷன் ஆஃப் P1 Q நாட்டுக்கு வந்து 742 வருது, அதை அப்படியே போட்டுட்ருக்கோம். சமேஷன் ஆஃப் Q1 P நாட்டுக்கு பதில் 600 நம்மளுக்கு 13 வருது, அதையும் அப்படியே போட்டுறோம். சமேஷன் ஆஃப் Q1 P1க்கு வந்து 742 வருது, அதையும் அப்படியே தூக்கி போட்டுக்கிறோம். அடுத்து சமேஷன் ஆஃப் P நாட் Q நாட்டுக்கு 442 வருது, அதையும் போட்டுக்கிறோம். சமேஷன் ஆஃப் P நாட் Q1க்கு வந்து 613 வருது, அதையும் போட்டுக்கிறோம். சமேஷன் ஆஃப் P நாட் Q நாட் P நாட்டுக்கு வந்து 442, அதையும் போட்டுக்கிறோம். சமேஷன் ஆஃப் Q நாட் P1க்கு வந்து 565 வருது, அதையும் போட்டுக்கிறோம். இப்போ இதில் ஏதாவது நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ நியூமரேட்டரில் பார்க்குறோம் 565 வருது, டினாமினேட்டரில் பார்க்குறோம் 565 வருது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதனால ரெண்டுத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் பார்த்தோம் 613 நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டர் 630 இருக்குது, இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இது ரெண்டு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கோ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் அது கீழே எடுத்து P01 இன்ட்டு Q01 ஈக்குவல் டு ரூட் ஆஃப், புரியுதுங்களா, ரூட் ஆஃப் என்ன வந்திருக்கு, இங்கே 742 இருக்குது இல்லைங்களா நம்மளுக்கு, அந்த 742 தூக்கி நம்ம இங்கே எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே என்னது 742 இருக்குது, அதையும் ஒரு வாட்டி எடுத்து எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 742, ரெண்டாவது ஒரு வாட்டி 742, ரைட், ஓகே. அடுத்தது இங்கே என்ன இருக்குது 442, இங்கே ஒரு வாட்டி கீழே டினாமினேட்டரில் இருக்குது, இங்கே 442 இருக்குது. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 742 ஸ்கொயர் இல்லைங்களா, இதையும் 442 ஸ்கொயர். அப்போது எப்படி எழுதலாம், இதை 742 by 442 by ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு இந்த ரூட் 2க்கு பதில் நம்ம என்ன வேல்யூ போடலாம், 1/2ன்ற வேல்யூ போடலாம் இல்லைங்களா. அப்போ 1/2 போட்டோம்னா இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்போது P01 இன்ட்டு Q01 ஈக்குவல் டு அங்கே என்ன வருது 742 மட்டும்தான் இருக்குது, டிவைடட் பை 442 மட்டும் கிடச்சிரும். அப்போ P01 இன்ட்டு Q01 ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் P1 Q1 பை சமேஷன் ஆஃப் P0 Q0 ஈக்குவல் டு 742 பை 442 அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்து செய்கிறோம், எடுத்து எழுதிடுறோம். இதுதான் நம்மளுக்கு தேவையான என்னது ரிவர்சல் ஃபேக்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா. இது வந்து ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் இல்லைங்களா, அதோட ஆன்சர் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம்.